பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிறப்புக்குரிய நாள்ல இருந்துட்டு இருக்கோம். இந்த ஷாபான் மாதத்துடைய இந்த சிறப்பு மிகுந்த நாள்ல இந்த ஒரு அமலை செய்யுங்க. நான் சொல்லக்கூடிய இந்த 7 சின்ன சூறாக்களையும் 7 முறை ஓதி வைங்க. இது உங்களுக்கு அடுத்த வாரம் வரையும் பலனுள்ளதாக இருக்கும். ஏன்னா வாரத்துல ஒரு நாளாவது இதை நம்ம செய்யணும். அதுலயும் வியாழன் வெள்ளி நாட்கள்ல இதை செய்வது ரொம்ப சிறப்பா இருக்கும். ரெண்டுல ஏதாவது ஒரு நாள் நீங்க செஞ்சுக்கிட்டாவே போதும். வியாழக்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ நீங்க இதை செஞ்சுக்கலாம். அந்த அமல் தான் என்னன்னு பார்க்க போறோம். முதல்ல நீங்க என்ன ஓதுனா, ஆமன ரசூலு அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹு மெஹராஜுடைய இரவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்த அந்த புதையலை, சொர்க்கத்தின் பொக்கிஷத்தை நீங்க என்ன பண்ணணும், 7 முறை ஓதிக்கொள்ளணும். ஆமன ரசூல் யார் ஓதுறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய பாதுகாப்பு கிடைக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா அதுல ஏராளமான நிஹ்மத்துகள் இருக்கு. நிறைய விஷயத்தை அல்லாஹு நினைவுபடுத்தி இருக்கான். அறிவுடைய யாரும் இதை விடமாட்டாங்க அப்படின்னு ஆலிம்களே சொல்லியிருக்காங்க. அதனால சிறப்புக்குரிய இந்த ஆமன ரசூலவை 7 முறை ஓதிக்கொள்ளுங்க முதல்ல. அடுத்தது இரண்டாவது ஆயத்துல் குர்சி. இந்த ஆமன ரசூலு ஆயத்துல் குர்சியும் பாத்தீங்கன்னா குர்ஆன்ல வரக்கூடிய ஆயத்துகள் தான். நேரடியா சூறான்னு சொல்ல முடியாது, சூறால இருக்கக்கூடிய ஆயத்துகள். ஆனா ஒரு சூறா அளவுக்கு இதுக்கு சிறப்பு ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதான் நம்ம தனியா ஆயத்துக்களை ஓதுறோம். இரண்டாவது ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சியில பாத்தீங்கன்னா இதுவும் அல்லாஹுடைய வல்லமையை பறைசாட்டக்கூடிய வசனங்களாக இருக்கும். இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் வேற எந்த இடத்துலயுமே குர்ஆன்ல வராத அளவுக்கான வார்த்தைகளா இருக்கும். இது பாத்தீங்கன்னா குர்ஆன்லயே வைத்து மகத்தான வசனம்னு சொல்லிட்டு நபி அவர்களே நமக்கு அறிவிச்சு கொடுத்திருக்காங்க. இதை ஓதக்கூடிய வீட்டுல பரக்கத்திற்கும் அடுத்த 7 நாட்களுக்கும் உங்களுக்கு ஷைத்தானுடைய இம்சை இல்லாம இருக்கணும், நேர்வழி பெறணும், நப்சுடைய தீங்கு இல்லாமல் இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னா இது ரொம்ப ஒரு சிறந்தது. கண்திஷ்டியை விட்டு உங்களுக்கு காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது ஆயத்துல் குர்சி 7 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது மூன்றாவது நஸ்ரு சூரா. இதா ஜாஹா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு அப்படின்னு வரும்ல, அந்த நஸ்ரு சூரா. இது அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய சூரா. அல்லாஹ் இடத்துல இருந்து உதவியும் வெற்றியும் வந்தா மட்டும்தான் நம்ம காரியத்துல நம்ம எதையுமே அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹுடைய உதவியை முதல் அல்லாஹ் கொடுப்பான். அப்புறம் அந்த காரியத்தை என்ன பண்ணுவான், வெற்றியை நோக்கி நகர்த்துவான். அப்ப என்னுடைய எல்லா காரியத்தையும் நீ வெற்றியை நோக்கி நகர்த்துன்னு சொல்லிட்டு இதை நீங்க 7 முறை ஓதிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நான்காவதாக பாத்தீங்கன்னா சூரா ஃபாத்திஹா. ஃபாத்திஹா சூரா அப்படிங்கிறது நமக்கு குர்ஆன்லயே வைத்து முதல் சூறாவா இருக்கு. ஒவ்வொரு தொழுகையிலும் இடம்பெறக்கூடிய சூறாவா இருக்கு. இன்னும் நம்மளுடைய துவாக்களை அல்லாஹு இந்த சூறாவுக்கு பின்னாடி கேட்கும் போது அதை மறுக்காமல் கொடுத்து விடுகிறான். அல்லாஹு நம்மளோடு பேசக்கூடிய சூறாவாக இருக்கு. இந்த ஃபாத்திஹா சூறாவை நீங்க 7 முறை ஓதிக்கொள்ளுங்க. இதுல இல்லாத பலனே இல்லைன்னு சொல்லலாம். எதை வேணா இதை கூட நீங்க பெற முடியும். ஆரோக்கியம், செல்வம், நிம்மதி, நல்ல வாழ்க்கை, நல்ல குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப சூரா ஃபாத்திஹாவை 7 முறை ஓதிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் 5வது 6வது 7வது பாத்தீங்கன்னா 3 குல் சூரா சோதனம். குல்ஹுவல்லாஹு, குல்அவுது பிரபின்னாஸ், குல்அவுது பிரபின் ஃபலக். இந்த 3ஐயுமே நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஓதிக்கொள்ளுங்க. இது 3மே சிறப்புக்குரிய சூறா. இது பாதுகாப்பிற்கான சூறான்னு சொல்லப்படுது. இந்த சூறாவுக்கு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய சக்தியும் இருக்கு. கண்திஷ்டிகளை விட்டு காப்பாத்துது. பொறாமை, போட்டி, உங்களுக்கு யாராவது மனிதர்கள் கெடுதல் செஞ்சுக்கிட்டே இருக்காங்களா, ரொம்ப நோவினை செய்யறாங்களா, இதை ஓதுங்க. அதை கொண்டே நீங்க என்ன பண்ணலாம், அல்லாஹுடைய அனைத்து படைப்பினங்கள்ட்ட இருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேல உங்களுடைய ஒரு நாள் தேவைக்கு இது போதுமான அமல்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க ஓதுறது ஒரு நாள் முழுவதும் நீங்க எதை ஆசைப்படுறீங்களோ அதை நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் இதேதான் நபி அவர்கள் ஒரு நாள்ல பல்வேறு முறைகள்ல ஓதி வந்துட்டு இருக்காங்க. காலையில ஓதுவாங்க, மதியானம் ஓதுவாங்க, சாயங்காலம் ஓதுவாங்க, மகரீப்ல ஓதிருக்காங்க, இரவு நேரத்துல ஓதிருக்காங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு காலகட்டத்துல கூட என்ன பண்ணிருக்காங்க நபி அவர்கள் இதைதான் ஓதி வந்திருக்காங்க. அதனால இந்த சூறாக்கள் 7 முறை ஓதிக்கொள்ளுங்க. இந்த 7ஐயும் இப்ப 7 முறை ஓதி வைங்க. இது உங்களுக்கு ஒரு வாரத்துக்குமான போதுமான அமலாக இருக்கும். ஓதிவிட்டு ஒரு வாரம் முழுவதும் நமக்கு சிறப்பா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், எல்லா நல்லதும் நடக்கணும், எந்த தடுங்களும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க துவா செய்து கொள்ளுங்க. ஏதாவது அந்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்க அடைந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த அடைந்து கொள்ளக்கூடிய அந்த துவாவையும் கேட்டுக்கோங்க. இந்த ஒரு வாரத்துக்குள்ள எனக்கு இந்த ஒரு காரியம் நடந்துடணும், இதுக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதையும் நீங்க கேட்டுக்கொள்ளலாம். அல்லாஹ்வே போதுமானவன். இது ரொம்ப இலகுவான அமல் தான். நீங்க செய்து கொள்ளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.